அனைவருக்கும் இனிய வணக்கம். மயிலிறகு தமிழ் குழுமம் மற்றும் ஆஹா சமையல் நடத்தும் கிச்சன் இளவரசி. அதில் நான் இன்று ஒரு புது டிஷ்ஷை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது என்னவென்றால் அகார் அகார் என்று அழைக்கப்படும் கடல் பாசி தான். கடல் பாசி எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. ஆனால் இது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கடல் பாசி. இந்த கடல் பாசி நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கும். வயிற்றுப்போக்குக்கு மிக அருமருந்தாக காணப்படுகிறது. இது மிகவும் செய்வது எளிதாக இருக்கிறது. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாக்கெட் கடற்பாசி, அடுத்தது ஒரு கப் பால், அடுத்தது உங்களுக்கு தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கிடலாம். சீனி, அடுத்தது உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் ரோஸ் எசன்ஸ், அதுக்கு கூட பாதாம் மிக்ஸ். இந்த 2 எசன்ஸில் ஏதாவது ஒரு எசன்ஸில் உங்களுக்கு கலர் வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், சேர்த்து கொள்ளலாம். அதன் பிறகு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இண்டக்ஸை பற்ற வைக்க வேண்டும். இண்டக்ஸை பற்ற வைத்து இப்போ 1 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும், 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பாக்கெட் கடல் பாசியை சேர்த்துக்கிடணும். அதில் முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த கடல் பாசியை எடுத்து அது இந்த கப்புக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து அதை இண்டக்ஷனில் நல்லா காய்ச்சி முதல்ல என்ன செய்யணும்னா 4 கப்பு தண்ணி, ஒரு பாக்கெட் கடல் பாசி. அதில் உங்கள் தேவைக்கு ஒரு பாக்கெட் எடுக்கலாம், இல்லை அதில் பாதியும் எடுக்கலாம். பாதி கடல் பாசிலே உங்களுக்கு 2 பிளேட் வரும். அப்போ ஒரு பாக்கெட்டில் 4 பிளேட் வரும். அப்போ 4 கப்பு தண்ணியில் இந்த கடல் பாசி பாதியை எடுத்து நீங்கள் நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது அது கரைஞ்சிரும். அந்த கடல் பாசி கரைஞ்சிரும். அதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சீனியை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சீனியும் அந்த வெந்நீயும் சேர்ந்து கடல் பாசியும் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது அந்த கலர் மாறிட்டு வரும். அப்போ நல்லா கொதித்த உடனே அந்த இலைகளை நம்ம கை வச்சு பார்க்கணும். அது வெந்து வரக்கூடிய சமயத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கும், 4 டம்ளர் தண்ணிக்கு 2 கிளாஸ் பால் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு நீங்கள் அதை ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கலக்கிட்டு விட்டுறணும். அதன் பிறகு நீங்கள் 2 தட்டை எடுத்து அந்த நம்ம கலக்கி வச்சுருப்போம்ல அந்த கடல் பாசியில் அதை நீங்கள் 2 தட்டையில் 2ஆக பிரிங்க. ஒரு தட்டையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரோஸ் எசன்ஸை சேர்த்துறணும். அதுக்கப்புறம் மறுத்தட்டையில் இந்த கடல் பாசியை ஊற்றிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பச்சை எசன்ஸை சேர்க்கணும். அப்போது சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு அரை மணிக்கூர் நேரம் அந்த தட்டையை அப்படியே மின் விசிறிக்கு பக்கத்தில் வைக்கணும். அப்போ வச்ச உடனே அந்த கடல் பாசி என்ன செய்யும்னா உங்களுக்கு ட்ரை ஆகி வந்துடும். அந்த ட்ரை ஆகி வரும்போது உங்களுக்கு எந்த ஷேப் இருக்குமென்றால் இந்த காட்டுதான் பார்த்தீங்களா, அந்த ரோஸ் கலரில் இருக்கும். அப்போ நான் இன்னைக்கு ரோஸ் எசன்ஸ் விட்டுருக்கேன். அதன் பிறகு எனக்கு பச்சை எசன்ஸ் தேவைப்பட்டது. அப்போ பச்சை எசன்ஸ் கலருக்கே வேண்டி நான் என்ன செய்கிறேன்னா பச்சை எசன்ஸும் ஊற்றிருக்கேன். அப்போ ரோஸ் எசன்ஸும் ஊற்றியாச்சு, பச்சை எசன்ஸும் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த எசன்ஸ் எதுக்கே வேண்டி நான் விட்டேன்னா அந்த குழந்தைகள் பார்க்குறதுக்கு விரும்பி சாப்பிடுங்க. அப்போ நமக்கு இந்த 2 எசன்ஸுமே வேண்டாம், வீட்டில் வயசானவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைக்க பிளைனாட்டே விட்டுறணும். அப்போ அது வெள்ளை கலரில் நமக்கு கிடைக்கும். இதில் சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம சீனி சேர்க்காட்ட நம்ம அதை என்ன செய்யணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது அது ப்ரௌன் கலரில் வரும். புரிஞ்சா? இது செய்கிறதுக்கு மிக மிக எளிது.
மிக மிக சுலபம். நேயர்களே, உங்கள் வீட்டில் நீங்களும் இதை பார்த்து சமைத்து சாப்பிடுங்கள். ஏனென்றால் வீட்டில் சில பச்சை குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கான நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கொடுத்தால் போதும். அது நம்ம தொண்டையிலேருந்து அது பால் போல நழுவி வயிற்றுக்குள்ளாடி போயிடும். பெரியவங்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. சரியா? இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கோ வயிற்று உபாயமோ அப்படி ஏற்படும் போது நம்ம இப்படி கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது வெறும் வெந்நீல 2 இதழை போட்டு கப்பில் போட்டு ஆற்றி 2 சீனியை போட்டு கொடுத்தாலே போதும். இதில் நம்ம வீட்டு விருந்தாளிகள் கூட வந்தாலும் கூட நம்ம இதை என்ன செய்யலாம் நினைக்க ஈஸியாட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். மீண்டும் அடுத்த டிஷ்ஷோடு உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் மாசே ஆஃப் ஃபாமிலா பேகம், நாகர்கோவில். நன்றி, விடைபெறுகிறேன்.